நீங்க ரீசெண்டா ஒரு டிபேட் ஷோல நடந்த இந்த ட்விட்டர் கட்ஸ்லாம் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்க ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துச்சு, அங்க அந்த மைக்லாம் புடுங்கப்பட்டது, மேடையில சலசலப்பானது, அதுக்கு கீழே இருந்து ஜென்சி டிஎம்கே ஆதரவாளர்கள்லாம் எதிர்த்து கத்துனதா ஒரு ட்விட்டர் கெட்ட வெளியிட. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அங்க? இந்த டிபேட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலுக்காக கூப்பிட்டு ஒரு இது வந்து ஸோ போயிருந்த இடத்துல வந்து என்ன இருந்ததுன்னா ஒரு நல்ல வீரியமாக எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து கண்டினியூஸாக ரேஜ் வெயிட் பண்ணுறாங்க. ரேஜ் வெயிட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் உட்காந்துருக்க அந்த ஆடியன்ஸ் சைடில் இருக்கிற பசங்களும் சும்மா இல்லாமல் பொம்பளை கேஸ்ன்னு கத்துறது. நம்ம வந்து பொம்பளை கேஸ்ன்னு கத்துனோம். நான் கேட்டேன், எதுடா ஸ்ரீவைகுண்டம் கேஸா இல்லை செங்கல்பட்டில் நடந்த பொம்பளை கேஸான்னு நாங்களும் கேட்க, நெறியாளர் நிறைய தடவை சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஸ்டேஜில் இருக்கிறவங்கள அட்ரஸ் பண்ணுங்க, உங்க கூட டிபேட் வந்திருக்க கோ டிபேட்டர்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க, நீங்கள் வந்து அங்கே அட்ரஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் நாங்கள் எடிட் பண்ணிடுவோம் எப்படியும் அப்படின்னு சொல்லியும் திரு ஜெகதீஷ பாண்டியன் அவர்களும் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களும் அதை மீறி திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்த போது கீழே இருந்து அதுக்கு ஒரு கமோஷன் வந்து கண்டிப்பாக இருந்தது. இந்த எபிசோடு வெளியே வர்றப்ப கண்டிப்பாக நாங்களும் வெளியே எல்ஓபி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி கோவையில் அமுதன்ற ஒரு பையனை வந்து இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பள்ளிக்கூடத்துறை எழுந்திருச்சு, இல்லைங்க அது இரு கும்பலுக்கான தகராறு. முதலாவது நடந்தது வந்துட்டு ஒரு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இது வந்துட்டு பதில் சொல்ல வேண்டிய வரையும் சிஎம் ஏன்னா அவர் தான் லாண்ட் ஆர்டர் இருந்துச்சு. அது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு கல்லூரியில் நடந்த விஷயத்துக்கு முதல்ல வந்து எதுக்கு இருந்துச்சு பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குன்னு அவங்க சைடில் வந்துட்டு ஒரு 20 பசங்களுக்கு மேலே சேர்ந்து அடித்தாங்க அந்த இன்னொரு சைடில் சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஆனால் இந்த பையன் பார்த்தா தனியாக இருந்திருக்கிறான். இது எப்படி கோஷ்டிதாரா? ஒரு அமைச்சர் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா ஒரு தரவுகள் இல்லாமல் சொல்ல மாட்டார். என்ன தரவு? அதுதான் நான் கேட்குறேன். அந்த தரவுகள் இருந்தால் அசம்பிளியில் அதையும் சேர்த்து சொல்லியிருக்க வேண்டியதானே. ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு மக்களை திசைது திருப்பும் முயற்சியாக மட்டும்தான் இதை நம்ம பார்க்க முடியுது. அசம்பிளியில் பேசுகிற எதுக்குமே வந்துட்டு கேஸ் கிடையாதுங்கிறதுக்காக என்னத்தவனு பேசிட்டு போக முடியாது. இல்லை, கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அங்கே நடந்த நீட் போராட்டத்தை கையில் எடுக்க பார்த்த இளைஞர்கள் அதான் என்னன்னா இவங்களுடைய ப்ராபகண்டா உடஞ்சிருது இல்ல. நீங்க எப்போ வந்தீங்க? எல்லாம் முடிஞ்ச பிறகு, கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொறுமையா அப்படியே கிளம்பி வந்து பந்திக்கு வந்தீங்க. நேரா வந்து ஐயா அங்க ஐயான்னு சொல்லிட்டு, ஐயா எங்களுக்கு அப்படியே மெரினா ஓப்பன் பண்ணி விடுங்க ஏன்னு சொல்லிட்டு, சரி பிஜேபின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க ஏன்னு எல்லாம் பசங்க எல்லாம் கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறாங்க. ஓடிட்டார்ல ராஜ்மோகன். இன்னமும் வந்துட்டு எது கேட்டாலும் அது வந்து திமுக திமுக திமுகன்னு சொல்லிட்டு நைட்டு தூக்கத்துல கூட வாயில திமுக திமுகன்னு வளர்கிட்டே தூங்குவானுங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தனும். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு திமுக ஆதரவாளர் எழில்துரை அவர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். இன்னும் அரசாகமாக வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, நம்ம வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் பேசுவோம், பர்சனல் அட்டாக் பண்ண மாட்டோம். நம்ம வந்து பேச்சுரிமைக்கு அகெயின்ஸ்டாக அதாவது தேவையில்லாத விஷயங்களை பேசினா தான் நம்ம பயப்படணும். நம்மளுடைய கவர்மெண்ட்டை நம்ம விமர்சிக்காமல் யாரும் விமர்சிக்கிறது. அதனால வந்து அப்படியே வந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யட்டும், நம்ம கடமையை செய்வோம். ஓகே ஓகே தொடர். இப்போ கடந்த நாட்களாக சட்டமன்றம் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. அதுவும் முக்கியமாக இப்போ கடைசி நாளில் நடக்கும்போது பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. அதில் முக்கியமான விஷயம் நம்ம எல்ஓபி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி கோவையில் அமுதன்ற ஒரு பையனை வந்து இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பள்ளிக்கூடத்துறை எழுந்திருச்சு, இல்லைங்க அது கொலை அப்படின்னு போலீஸ் இன்வால்வ்டு அப்படிலாம் கிடையாது, அது வந்து இரு கும்பலுக்கான தகராறு, அதில் இந்த மாதிரியான நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் எதிர்கட்சியில் வந்து நிறைய பேர் எழுந்திரிச்சு இல்லை அப்படின்ற மாதிரி இது வைக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, இல்லை எப்படி இரு கும்பல்னு சொல்லுவீங்க, என் கண்ணு முன்னாடி தான் கூப்பிட்டு போனாங்க, அடித்தாங்க கொண்டாங்கன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க தொடர்? முதலாவது நடந்தது வந்துட்டு ஒரு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இதுக்கு வந்துட்டு பதில் சொல்ல வேண்டியவர் யார்? சிஎம். ஏன்னா அவர் தான் லாண்ட் ஆர்டர் மினிஸ்டர். அது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு ஒரு கல்லூரியில் நடந்த விஷயத்துக்கு முதல்ல வந்து எதுக்கு எந்திரிச்சு பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது மனசுக்குள்ள. அடுத்தது வந்து அந்த அம்மா சொல்கிற கேள்வியில் வந்து உண்மையான ஒரு நியாயம் இருக்குதா இல்லையா? என்னென்னா வந்துட்டு இது அவங்க சைடில் வந்துட்டு ஒரு 20 பசங்களுக்கு மேலே சேர்ந்து அடித்தாங்க அந்த இன்னொரு சைட்லன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஆனால் இந்த பையன் பார்த்தா தனியாக இருந்திருக்கிறான். இது எப்படி கோஷ்டி தகராறு? கோஷ்டினா நான் ஒரு 10 பேரை கூட்டு போகணும், நீங்கள் 10 பேர் கூட்டு தானே நம்ம 2 பேர் தகராறுனா கோஷ்டி தகராறு. இது எப்படி கோஷ்டி தகராறுன்னு வரும் அப்படிங்கிறது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் பார்ட்டாக நான் பார்க்குறது என்னென்னா, இந்த தாவேகா அரசு என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்தே வந்துட்டு விக்டிம் பிளேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இப்போ தாவேகாவால் அந்த பேரோலில் இருக்கக்கூடிய சில பேஜஸ் நான் பார்க்குறேன், சில அட்வொகேட்ஸ் பார்க்குறேன், இவங்க எல்லாரும் வந்துட்டு அந்த பையன் வந்து ஏற்கனவே எங்கள் லேப்டாப் திருநானாமா, அது பண்ணனா இது பண்ணனாமான்னு சொல்லி பல கட்டுக்கதைகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்று தகவல் வருகிறது அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸோட இவனுங்க வந்துட்டு வன்மத்தை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த 10வது நாளைக்குள்ள அந்த கோவையில் நடந்த சம்பவம் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த அம்மா வந்துட்டு குடிச்சிட்டு படுத்திருந்தாங்கன்னு சொல்லி ஒரு அவங்களையும் ஒரு விக்டிம் பிளேமிங் பண்றான். கும்மிடிப்பூண்டியில் நடந்த கேட்டகரி அந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை ஒன்றால் கவனிச்சிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவையும் விக்டிம் பிளேமிங் பண்ணுறான். இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, அந்த பையன் மேலே தூக்கி விக்டிம் பிளேமிங் பண்ணுறான். இப்படி ஒரு விஷயத்த இப்போ நாங்கள் சொல்லலாமா, அந்த 20 பேருமே தாவேகாவை சேர்ந்தவர்கள் தான் வந்துட்டு கோஷ்டியாக சேர்ந்து இவங்களை அடிச்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு அவதூறை கொளுத்தி போட்டுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது ஒரு உண்மை இருக்குன்னு கூட சில பேர் வந்துட்டு தகவல் வந்துட்டு தான் இருக்குது நமக்கும்.
ஓகே. அப்போ நம்மளும் தகவல் வருதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போனால் எப்படி இருக்கும்? இதை வந்து சரி, இதெல்லாம் வெளியில் நடக்கிற விஷயங்கள். சட்டசபைக்குள்ளே வந்துட்டு ஒரு பொறுப்பான பதில் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? நாங்கள் வந்து இதுக்கு ஒரு தனியாக ஒரு கமிஷன் அமைக்கிறோம், இல்லைனா ஏதோ ஒன்று இதுக்குன்னு ஒரு தனிப்படை அமைச்சு என்ன ஏதுங்கிறத நாங்கள் தெளிவாக விசாரிக்கிறோம். இனிமேலும் வந்து கல்லூரிகளில் போதை பழக்கமோ இல்லை அது சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஃப்ளையிங் ஸ்குவாடு போடுறோம், அடிக்கடி நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகிறோம். இதுதானே பதிலாக இருக்க முடியும்? ஒரு அக்கௌண்டபிலிட்டிங்கிறத எடுக்கிறது இருக்குது இல்லையா? முதல்ல வந்துட்டு நடந்ததுக்கு நாங்கள் வந்து இது ஒரு தவறான செயலா என்றால் தவறான செயல் அப்படின்னு எடுக்கிறதுக்கான திராணியற்ற ஒரு கவர்மெண்ட்டாக இது இருக்குது. இது வந்து எப்படி மக்களை காப்பாற்றும் என்ற கேள்வி எழாமல் இல்லைங்கிறதா இங்கே பிரச்சனை. ஆனால் முக்கியமாக அதில் நடந்த விஷயம் வந்து ட்ரக்ஸுக்காண்டி தான் அந்த விஷயங்கள் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா முதல்வர் வந்து சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேரத்தான்லாம் ஓடுறாரு. ட்ரக்ஸ் DRAGS இல்லை, சரி, ஓகே. அந்த மாதிரி விஷயங்களுக்கு மேரத்தான் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பட் இன்னும் அது வந்து புழக்கங்களில் இருக்குது. இவங்க நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இன்னும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? பட் இப்போ இப்படி நடக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அங்கே கில்லி சரத்து அன்னைக்கு வந்துச்சு வீடியோ, அன்னைக்கே வந்துட்டு அதை நம்ம பார்க்க தானே செஞ்சோம். அவங்க வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு ட்ரக்ஸை வந்து ஒழிக்கிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். இது வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன் காஞ்சான்னு சொல்லி போட்டு சென்ற ஆட்சியில் வந்து 2 முறை 3 முறை அடிக்கடி வந்து பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகப்பட்டுச்சு. இது வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இவங்க ஆட்சியில் வந்த பிறகு அந்த புழக்கம் இன்னும் அதிகமானது போல தான் தோன்றுகிறது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து செய்திகள் இன்னைக்கு வர ஆரம்பிக்கிறது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இந்த அளவுக்கு ஈஸியாக புழங்கின நியூஸ் வந்து நம்ம இந்த அளவுக்கு சென்ற ஆட்சியிலையோ இல்லை இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்போவுமே பார்த்த மாதிரி இல்லை. காலேஜஸ்லேயும் சரி, ஸ்கூல்ஸ்லேயும் சரி, இந்த மாதிரியான செய்திகள் எப்போலேருந்து நமக்கு அதிகமாக வருதுன்னா இப்போ தான் அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து எந்த வகையில் வந்து இது சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு இல்லை. நீங்கள் 5 வருஷமாக ஒன்றுமே பண்ணலை, நீங்கள் அப்பயே கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இது நடந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, 5 வருஷமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணதுனால தானே அந்த ஆப்ரேஷன் காஞ்சா 1.2 2.2 இத்தனை நம்ம போட்டு கண்ட்ரோல் பண்ணதுனால தானே இவ்வளோ செய்திகள் நம்ம பார்க்க முடியாமல் இருந்தது. இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்கறை இருந்தால் கில்லி சரத் அவர்களுடைய வீடியோ வந்த டைமில் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு கட்சிக்குள்ளே ஒரு விசாரணை நடத்தியிருக்கணும், ஒரு சின்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் நடத்தியிருக்கணும். அடுத்த வாரம் நீங்கள் அவங்களை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு விளக்க வீடியோ போட்டிருந்தாரு. விளக்க வீடியோ வந்துட்டு அது எப்படி அந்த விளக்க வீடியோ போடலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் டவுட் வந்திருக்காதுங்க நமக்கு. அந்த விளக்க வீடியோ போடலைன்னா கூட அது நான் சும்மா வந்து அந்த இடத்துல ஒரு இது வந்து சொல்லி அடுத்த அவர் என்னைக்கோ ஒரு இடத்துல அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தானா ஒரு பெரிய டவுட் வந்திருக்காது. அங்கேயும் வந்துட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஒரு விளக்க வீடியோ போடுறாங்கன்னா குழந்தையோட ஃபேஸை காமிச்சு ஓட்டு வாங்கினதே தவறுங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறப்போ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஏன் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய கொண்டு வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க? உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய குழந்தையையும் உங்களுடைய தவறுக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்களோங்கிற டவுட்டு தான் நாங்கள் அதிகமாக நமக்கு ஏற்படுது. அதை வந்து நம்ம எப்படி வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை எடுத்துக்க முடியும்? எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படின்னா வந்து ஒன்று நீங்கள் ஒரு சின்ன அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா கூட அதை எக்ஸ்ப்ளனேஷனை எடுத்துக்க முடியும். பட் நீங்கள் அந்த இடத்துல ஒரு சிம்பத்தி கார்டு எடுக்கிறப்போ எங்களோட டவுட்டுன்னு அதிகம் தானே ஆகுது அரசியலில். அப்போ முக்கியமாக இந்த கோவை சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது போலீஸோட பிளே இதில் வந்து நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பையன்தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. பட் போலீஸே வந்து அந்த கும்பல்கிட்ட இவன் தான் வந்து எங்களுக்கு வந்து தகவல் கொடுத்தான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் இருக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம எத்தனையோ நேரங்களில் வந்து கேசஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம், கன்ஃபிஸ்கேட் ஆன ப்ராடக்ட்ஸை வந்து போலீஸே வெளியில் விற்றுது. NCB நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இந்தியாவில் எத்தனையோ இன்ஸ்டன்சஸில் கன்ஃபிஸ்கேட் ஆன ட்ரக்ஸை வித்தது காரியங்கள்னால அவங்க ஜெயிலுக்குள்ளே போன NCB ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இது இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியுமா? அப்படி இருக்கிறப்போ இதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. ரெண்டாவது, அந்த காலேஜோட இன்வால்மெண்ட் இதில் என்ன இருக்குது, காலேஜோட பேர் கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட இன்வால்மெண்ட் என்ன இருக்குங்கிறத நம்ம இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று, இந்த நான் சொன்ன மாதிரி எங்களுக்கும் சில தகவல்கள் வருகின்றன, அந்த 20 பசங்க வந்துட்டு தாவேக சம்மந்தப்பட்ட குடும்பங்களிலிருந்து வருபவர்கள் என்று. ஸோ அப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு ஒரு பள்ளிக்கல்வித்துறை மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு கோஷ்டி தகராறுன்னு சொல்லி எப்படி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கலாம்? நாங்கள் வந்து விசாரணை போட்டிருக்கோம், இதுக்கான பதிலோட நாங்கள் கண்டிப்பாக விரைவில் உங்களை சந்திக்கிறோம்னு சொல்லியிருந்தா அது ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிற மாதிரி. ஒரு அமைச்சர் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா ஒரு தரவுகள் இல்லாமல் சொல்ல மாட்டார் இல்லையா? என்ன தரவு? அதுதான் நான் கேட்குறேன். அந்த தரவுகள் இருந்தால் அசம்பிளியில் அதையும் சேர்த்து சொல்லியிருக்க வேண்டியதானே. ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு மக்களை திசை திருப்பும் முயற்சியாக மட்டும்தான் இதை நம்ம பார்க்க முடியுது. அசம்பிளியில் பேசுகிற எதுக்குமே வந்துட்டு கேஸ் கிடையாதுங்கிறதுக்காக என்னத்தவனு பேசிட்டு போக முடியாது இல்லை. இப்போ இதுவே நீங்கள் வெளியில் வந்து பேசுனீங்கன்னா எதை வச்சு சொல்கிறீங்க, ஏது சொல்கிறீங்கன்னு ப்ரெஸ் ஒரு 1000 கேள்வி கேட்பானா இல்லையா வந்துட்டு? ஸோ இந்த ப்ரெஸ் கேள்வியை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது யாரு?
நம்மளுடைய சிஎம் ரிலீஸ் பண்ணிருக்கணும். பட் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அவர் உள்ளுக்குள்ள வச்சு இதை பதிலாக சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் கிளம்பி போயிட்டு இருக்காரு. பட் பிரஸ் முன்னாடி நின்று இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து சிஎம் என்ன பண்ணணும், ஆஸ் லா அண்ட் ஆர்டர் இன்சார்ஜா அவர் தான் சொல்லணும், இந்த மாதிரி இதுக்கான விசாரணைகள் போய் கொண்டு இருக்கு, இதுக்கு வந்து நாங்கள் தனிப்படை அமைச்சிருக்கோம், இது மாதிரியான இன்சிடென்ட்ஸ் இனிமேல் நடக்காம நாங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பு எங்கள் கையில் அப்படின்னு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்து ஒரு மாரல் சப்போர்ட்டா மக்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு அந்த சிஎம்க்கு இங்க இருக்கா இல்லையாங்கிறது தான் கேள்வி. எங்க நம்ம தான் பிரஸ்ஸை பார்த்தாலே ஓடிடுவோமே. அப்போ இந்த ஆட்சியில் போலீஸோட கை வந்து அவிழ்க்கப்பட்டிருக்கு, ரொம்ப சுதந்திரமாக செயல்படுறாங்கன்னு சொல்லுவீங்களா? போலீஸுடைய கையை வந்து முழுசாக கட்டணும்னு அவசியம் இல்லை, முழுசாக அவிழ்த்து விடணுங்கிறது எனக்கு ரெண்டுலேயுமே எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு போலீஸ் அவங்களுக்குரிய ஒர்க்கிங் ஸ்பேஸை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனால் அதே நேரத்தில் அது அவங்க அந்த அக்கௌண்டபிலிட்டியை எடுத்து என்ன ஏதுங்கிறத ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், ஒரு சிஎம்மாக இருக்கட்டும், ஒரு பிஎம்மாக இருக்கட்டும், என்ன ஒரு லெவல் ஆஃப் 3 tier சிஸ்டம் நம்மளோட இதில் எங்கே இருந்தாலுமே நமக்கு 3 வேலை தாங்க. எக்ஸிக்யூட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், கவர்னன்ஸ், இது 3 தான் வேலை. ஒரு இந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது எதற்காக என்று கேட்டால் அவர்களுக்கு தேவை வில், செய்யணும் அப்படிங்கிற அந்த வில் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. நான் வந்து இவர் நடிகராக இருந்ததுனால வரக்கூடாதுனோ இல்லை இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய வந்து உடன்பாடு கிடையாது. அது பலருடைய கருத்தாக இருந்தாலும் அந்த வில் இருந்ததுன்னா நீங்கள் அதை கற்றுக்கிட்டு செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எக்ஸிக்யூட்டிவ் வேலையை மட்டும் நீங்கள் போய் எடுத்து அங்கங்கே ரீல் எடுத்து போடுறீங்க. நான் இங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன்ட்டு. பட் ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு அப்டேட்ஸையுமே நீங்கள் ஒரு ப்ரெஸ் முன்னாடியோ ஒரு அறிக்கையோ ரெகுலராக வராமல் என்ன போய் கொண்டு இருக்குங்கிறத வந்து மக்கள் எப்படி தெரிஞ்சுப்பாங்க? ஸோ இங்கே வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ போலீஸ் வந்துட்டு கையை அழுத்தப்பட்டிருக்கா இல்லை கட்டி போட்டிருக்கா என்ன ஏதுங்கிறத வந்துட்டு நம்மளால் சரி நீங்கள் வந்து இது கட்டி போட்டிருக்கா அழுத்திருக்காங்க அதுக்கு வந்து நமக்கு பதில் தெரியலன்னா, சங்கர் ஜிவால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 2 மாதங்கள் முன்னாடி வந்துட்டு பர்சனல் ரீசன்ஸை காரணம் காமிச்சு வெளியே போனாரா இல்லையா? அவர் வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு உடைய கமிஷனராக இருந்தது, ஐபிஎஸ் கேடரில் இருந்தவர் இல்லையா அவர், ப்ளஸ் இன்டெலிஜென்ஸில் இருந்த ஆட்கள் ஒருத்தராக வெளியே போயிட்டு இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு அவங்க என்ன காரணம் சைட் பண்ணி போகிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது அந்த செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு சிஎம் மட்டுமே ஓப்பன் பண்ணணும்னு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை சிஎம்ஐ தாண்டி இன்னொரு 3 பவர் சென்டர் ஓப்பன் பண்ணுதுன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு. இல்லை அதை எப்படி பண்ண முடியும்? பண்ணுறாங்க, அதனால தான் வெளியே போயிருக்காரு சங்கர் ஜிவால். ஓகே. ஸோ ஃபயர் அண்ட் சேஃப்டி சம்மந்தப்பட்ட செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸை அவர் வெளியில் போனதை அவர் பர்சனல் ரீசன்ஸ்னு சைட் பண்ணிட்டு போனார். ஆனால் செக்ரட்டேரியட்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படி சொல்லுது. அதாவது திரு ஜானு ஆரோக்கியசாமி அவர்களோ, திரு ஆதவ அர்ஜுனா அவர்களோ அல்லது திரு ஜெகதீஷ் அவர்களோ அந்த ஆவணங்களை திறக்கவில்லை என்று இவர்களால் அறுதிட்டு சொல்ல முடியுமா? இதை நான் சேலஞ்சா வைக்கிறேன். இதுல இருந்ததுன்னா 2 பேர் நீங்க சொன்னது கூட அமைச்சர் அந்த மாதிரியான ஸ்டேட்ல இருக்காங்க. ஜெகதீஷ் அவர்கள் வந்து அதுல அங்க ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பொறுப்பா தானே இருக்கு, அவர் எப்படி திறந்து பார்க்க முடியும்? அதுதான் கொஸ்டின். அது இந்த கொஸ்டினை தான் நம்ம அவங்க கிட்ட கேட்கிறேன். நான் இந்த கொஸ்டினை தான் நானும் அவங்க கிட்ட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கேன். இந்த குற்றச்சாட்டு வந்து இல்லைன்னு அவங்களால ப்ரூவ் பண்ண சொல்லுங்கிறேன். நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்களேன். இது வந்து நான் வந்து இது மாதிரியான விஷயங்கள்னால தான் சங்கர் ஜிவாலே வெளியே போயிருக்காரு. இப்படி இருக்கிறப்போ இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்னா இவங்க இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸாக இருக்கலாம். இது ஒருவேளை உண்மையிலேயே புரளி தான் அப்படின்னா இது எப்போ கிளியர் ஆகும்? அந்த சிஎம்முக்கும் மக்களுக்குமான கேப் எங்கே பிரிட்ஜ் ஆகுது? ப்ரெஸ். ஸோ அந்த ப்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் நின்று இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் ஏன் அவர் வெளியே போனாருங்கிறது மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் கேள்விக்குறியாகவே நீங்கள் வச்சுட்டு இருக்கிற வரைக்கும், இப்போ நீங்கள் எம்ஜிஆர் பீரியட்லன்னா அன்றைக்கி வந்து மக்கள் நிறைய பேர் படிக்கல வைக்கல கேள்வி கேட்க மாட்டான் அவங்கள. இன்னைக்கு அப்படி கிடையாதுங்களே. நாங்கள் கேள்வி கேட்போம்ல, கேள்வி கேட்கறதுக்கு திமுக காரம் மட்டும் கிடையாதுல்ல, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் எவ்வளோ பேர் இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கோம் நம்ம. இப்போ அந்த கேள்விகளுக்கான பதில் எங்கே? அப்போ இந்த மாதிரி புரளிகளாகவே வந்துட்டு ஒரு அரசு வந்து செயல்படாமல் இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் வந்து ப்ரெஸ் தானே உங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் நண்பனே, அவங்க கிட்ட நீங்கள் வரலையே. ஆனால் நாங்கள் வெளிப்படையாக தான் இருக்கோம், நாங்கள் ஏன் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும்னு கேட்குறாங்க. வெளிப்படையாக இருக்கிறதுனா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அந்த சட்டசபையில் லைவ் போட்டது மட்டும் வெளிப்படைத்தன்மை கிடையாது இல்லையா? இன்னைக்கு வந்து இந்த கேஸுக்கு வந்துட்டு அங்கே அவர் சொன்ன பதிலே தெரிஞ்சு போச்சு இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி கோஷ்டி தகராறுன்னு சொல்கிறாரு. ஒருத்தன் தனியாக இருக்கான், இன்னொருத்தன் கும்பலாடி கும்பலாக போய் அடிச்சிருக்கான். 20 பேருக்கும் ஒரு ஆளுக்கும் எப்படி கோஷ்டி சண்டையாக இருக்குங்கிறதுலேயே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறப்போ நீங்கள் எப்படி இதில் டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சொல்கிறீங்க? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எத்தனை விஷயத்தில் டிரான்ஸ்பரன்சி இல்லை நீங்களே சொல்லுங்கள். இன்னைக்கு வந்துட்டு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு தஞ்சாவூர் கொண்டு போகிறேன்னு சொல்கிறப்ப வழியில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல இறக்கி விட்றாங்க. அப்போ வந்து ஒரு மனிதன் வந்து எங்கே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் அவனுக்கு இருக்கா இல்லையா, லீகல் ரைட்ஸு, அதுவே அங்கே பிரேக் ஆகுது. அப்போ வந்து ஒரு லீடர் ஆஃப் த அப்போசிஷன் பார்ட்டிக்கே வந்துட்டு இங்கே டிரான்ஸ்பரன்சி இல்லை எங்கே கொண்டு போகிறாங்கிறப்போ நீங்கள் எப்படி இந்த கவர்மெண்ட்டில் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? எல்ஓபி இஸ் சம்திங் ஈக்குவல் டு அ கேபினெட் மினிஸ்டர்.
பை கான்ஸ்டியூஷன் இல்லையா, நம்ம கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. அப்படிங்கிற ஒரு நார்மல் மனுஷன், நார்மல் ஒரு இந்த ஊரோட சிட்டிசன்னா கூட என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா என்னை எங்கே கொண்டு போகிறீங்க, என்னோட லாயர் நான் எங்கே வர சொல்லணும்னு கேட்கறதுக்கான எனக்கு ரைட்ஸ் இருக்குது. தஞ்சாவூர்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை வழியில் இறக்கி விட்டீங்கன்னா என் லாயர் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? எப்படி இந்த சட்டம் அதை அனுமதிக்கிறது? இல்லை, தஞ்சாவூர்ல எங்கே வர விட்டீங்க, ஃபுல்லாக அங்கே எல்லாம் இளைஞர்கள் கூட்டம், இளைஞர்கள் வந்து படை திரண்டுருச்சு, அதனால வழி மாற்றி போனதா சொல்கிறாங்க. வழி மாற்றி போனதா சொன்னாலுமே நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்போ வந்துட்டு அதை ப்ராப்பராக என்ன கம்யூனிகேட் பண்ண வேண்டிய இடங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும் இல்லையா? எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகி போய் அந்த இடத்துல சுற்றுற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன், எக்ஸ்ட்ரா கேயாஸ் ஒன்று கிரியேட் ஆச்சுன்னா 3000 போலீஸை வந்துட்டு இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் இந்த அளவுக்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு இந்த அளவுக்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த வேலையெல்லாம் பார்க்க விடாம ஒரே ஒரு மனிதரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னைக்கு 3000 போலீஸ் நீங்கள் மொபிலைஸ் பண்ணியிருக்கீங்க. கவர்மெண்ட் ரிசோர்ஸஸ் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. யாருடைய பணம் இதெல்லாம்? இன்னும் உங்கள் வீட்டு பணமா? இதெல்லாம் வந்து மக்களுடைய வரி பணம் இல்லை. நீங்கள் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கின பணத்துலேருந்து நீங்கள் என்ன வேணாலும் செலவு பண்ணுங்க, யார் கேட்க போகிறவங்கள? ஓகே, இன்னொன்று சட்டமன்றத்தில் துதிப்பாடல்கள் அதிகமாகிருச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா உதயநிதி அவர்கள் போன பிரஸ் மீட் எடுக்கும்போது உள்ள என்னென்னமோ பண்ணுறாங்க, இன்னும் பாட்டு பாடல ஆடலை அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் சொல்லி அடுத்த சட்டமன்ற கூட்டத்திலேயே மெரியவல்சன் அவர்கள் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. அதிமுக 2.0 தாங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ இது என்னன்னா, இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அதிமுகவிலிருந்து பலரும் சென்று அதில் சேர்ந்தாங்க, வச்சாங்க. பேர் மட்டும் டிவி கேட்போம், கலர் கட்சி கொடி ஆள் வந்து இப்போ அம்மாவுக்கு பதில் இது மாதிரி இருக்கு. இனிமேல் விழப்போற டயர்கள் மாற போகிறது. அதை ஒரிஜினாவே அதானே சொன்னாரு, உண்மையான அம்மாவோட ஆட்சினா அது எங்க ஆட்சி தான். அதுல எனக்கு எந்த முரண்பாடுமே கிடையாதுன்னு நானும் சொல்லியிருக்கேன். இது அம்மாவோட ஆட்சினாலும் ஆமா அந்த அளவுக்கு அரகன்ஸ் இருக்கா இல்லையா? இன்றைக்கி வந்துட்டு ஆர்ஜே சரண் ஜெயராமனாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுக்கு எகைன்ஸ்டா வாய்ஸை ரைஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்களா இல்லையா? அதாவது ஒரு பெரிய பவரில் இருக்கிற ஒரு நபர்கள் கூட கிடையாது. அவர்கள் வந்து ஒரு வாய்ஸ், ஜஸ்ட் ஒரு பீப்புள்ஸ் வாய்ஸாக அவங்க பேசுகிறாங்க. அதை அவங்க ஒரு வழக்கு மொழியில் சொல்கிறாங்க. அந்த மொழி தவறுனா நீங்கள் வந்து ஒரு சிவில் டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணால் போதும். இந்த மாதிரி என்னுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிறார்கள் சொல்லி நீங்கள் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணால் போதும். காலங்காத்தால் அந்த பையனெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்போ நான் அன்றைக்கி டச்சில் இருந்தேன் அவங்க அம்மா கூட, அதனால சொல்கிறேன். அவங்க அம்மாவுக்கு தெரியாது இந்த பையனை வந்துட்டு போலீஸ் தான் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு. ஓகே, சரியா? உங்களுக்கு என்னன்னா கில்லி போலீஸ் வந்தாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன் வந்து அன்னைக்கு இந்த கோர்ட்ல வந்து வெளியில வந்து செலிப்ரேஷன்லாம் இவனுக்கு வந்து பாத்தீங்களா ஜென்சி இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொல்லி இவனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சர்ச்சையா மாற்றியாங்க. அங்க ஏன் அந்த செலிப்ரேஷன் அந்த அளவுக்கு ஆச்சுன்னு அந்த விஷயத்த காலையில 4 மணில இருந்து பார்த்துட்டு இருந்தவனுக்கு தெரியும். 4 மணிக்கு போலீஸ் போய் உள்ள தூக்குறான். அந்த அம்மா கீழ் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் கீழே மேலே 2 ஃப்ளோரு, மேல் ஃப்ளோரை வெளியில் கூடிய போலீஸ் போக முடியும். ஸோ வெளியில் கூடி போய் தூக்கிட்டு கிளம்பிட்டான். போலீஸ் போட்ட ஷார்ட்ஸோட போயிருக்காப்புல. யாருக்கும் தெரியாது போலீஸ் தான் தூக்கிட்டு போயிருக்குன்னு. 3 நாளைக்கு முன்னாடி கொலை மிரட்டல் இருந்திருக்கவருக்கு அவர் போய் தாம்பரம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்போது 5 ஹாலுக்கு வந்து அது ஒரு 4 ஹாலுக்கு இது நடந்திருக்கு. 5 ஹாலுக்கு சரண் ஜெயராமன் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுற வரைக்கும் அந்த 1 மணி நேரம் அந்த அம்மையாருடைய மனநிலையை சற்று யோசித்து பாருங்கள். அந்த உண்மையாக கொலையாகி போயிருக்காப்லையா இல்லை போலீஸ் தூக்கியிருக்கா என்ன ஏதுன்னே தெரியாமல் எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மையாருடைய அந்த 1 மணி நேர தவிப்புக்கு யார் என்ற பொறுப்பு? யார் பொறுப்பு எடுக்கிறது? அதுக்கு யார் கேஸ் கொடுக்குறது? அந்த அம்மாவுக்கு அதுக்கு யாருக்கு காம்பன்சேஷன் பண்ணுறது? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்த பிறகு அன்றைக்கி கோர்ட்டில் வந்து ஜட்ஜம்மா இப்படி தூக்கி பேப்பரை டம்முன்னு அடித்து அரெஸ்ட் நாம்ஸே தப்பு அப்படின்னு அங்கேயே பாயிண்ட்டை முடிச்சு வச்சப்போ அதோட செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வெளியில் அவர் சரண் பண்ணது. அதை வந்து இவனுங்க வந்துட்டு அவருடைய எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை தப்பாக பேசுகிறானுங்க, வானவில் குரூப்னு பேசுகிறானுங்க. அதுக்கு எதுக்கு பின்னாடியும் இருக்கிற சயின்ஸ் தெரியாது. சும்மாவா இவங்களை தற்கொலைன்னு சொல்கிறோம். இட்ஸ் அ வெரி பேட் காம்பினேஷன். இவனுங்க என்னன்னா 1ஆம் நம்பர் தவிட்டு தற்கொலை மட்டும் கிடையாது, கிரிமினலுங்க. இல்லை இவ்வளோ அஃபென்சிவாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணது இல்லை, இது அஃபென்சிவே கிடையாதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்படிங்க. ஏங்க எதுக்கு பண்ணுறான் ஒருத்தன், ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான், எதையுமே சிந்திக்காம அவன் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை ஃபுல்லாக அன்னைக்கு தப்பாக பேசுனாங்களா இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்களா இல்லையா? அவரோட அன்னைக்கு பழைய வீடியோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவர் அந்த எல்ஜிபிடிக்கு ப்ரைடு மார்ச்சில் ஆடின ஒரு டான்ஸை எடுத்து போட்டு அவரை கொச்சப்படுத்துறாங்களா இல்லை இன்னைக்கு? கண்டிப்பாக. அப்போ வந்துட்டு ஒரு XXYY சிண்ட்ரோம்னா என்னன்னு தெரியாது, கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னா என்னன்னு தெரியாது, ஏன் ஒரு மனிதன் டிரான்ஸ்ஜெண்டராவோ இல்லைன்னா இதாவோ பிறக்கிறான் அப்படிங்கிற எந்த ஒரு சயின்ஸும் தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட் அவன் கூட சார்ந்தவர்கள் எல்லாரையுமே தூக்கி போட்டு வானவில் குரூப்ஸ்னு இவனுங்க அடிக்கிறானுங்க. சரி, எங்களுக்கு வந்துட்டு அது எந்த அஃபென்சிவாகவும் தோணலை. ஏன்னா வானவில் குரூப் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் தப்பான வார்த்தையெல்லாம் கிடையாது. பட் ஆனால் அவங்க அதை எந்த சென்ஸில் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது எவ்வளோ தவறான சென்ஸ்.
அப்போ அவங்களை வந்து நம்ம தற்கொலைங்கிறத தாண்டி அவங்களுக்கு கிரிமினல் ஒருத்தர் நான் சொல்லலை, ஒரு வயசானவர் சொன்ன வீடியோ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அது வந்து 100% உண்மை. இவர்கள் தற்கொலைகள் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு வெரி பேட் காம்பினேஷன். இவனுக்கு தற்கொலையும் கிரிமினல் ஒன்றா மிக்ஸ் ஆன ஒரு காம்பினேஷன் இவனுக்கு கும்பலே. சரி, இப்போ நீங்கள் அதுக்கு எதிராக கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எதுவோ இன்னும் ஆக்ஷன் எடுக்கப்படலையா? எதுவுமே எடுக்கப்படலையே இது வரைக்கும். அவதூறு கம்ப்ளைண்ட் பல பேர் ஃபைல் பண்ணாங்களே, திரு ஜூலி அவர்கள் ஃபைல் பண்ணாங்களே. ஒன்றுமே இல்லை, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு கிட்னின்னு அவங்கள பற்றி அவ்வளோ விஷயம் பேசினானுங்களா இல்லையா? ஆனால் இன்னைக்கு அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க, இன்னைக்கு தூக்கி உள்ள வச்சு விசாரிக்க சொல்லுங்களேன். இல்லை, நான் கேள்வியாகவே அதான் நான் வைக்கணும்னு முன்னேன். இப்போ அவங்க மேலே தொடர்ச்சி அதிக விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபேமில் இருக்கிறனாலயா, இல்லை வந்து அவங்களுக்கு இந்த சார்ந்து பேசுறனாலயா என்னன்றது? ஆமாம், இல்லை ஆக்சுவலாக நீங்கள் இப்போ டிஎம்கே சார்ந்து பேசுனீங்கனாலே வந்து அவங்க நெகட்டிவ் ஃபேமில் கொண்டு போயிடுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஏன்டா இத்தனை நாள் இவ்வளோ விஷயம் பில்ட் பண்ணியிருக்கோமே அதை பார்க்க மாட்டேறீங்க, இவன் எவனோ நேற்று வந்தால் சொல்கிறத மட்டும் நம்புறீங்களே அப்படிங்கிறது தான் எனக்கு மக்களிடம் புரிஞ்சுக்க முடியல. ஹெச் வினோத் அவரை வச்சு படம் எடுத்தவர் கேட்குறாரு, இன்னைக்கு 5 மாதம் நான் அவரை மூவ் பண்ணியிருக்கேன், அவரை வச்சு ஒரு படம் மூவ் பண்ணியிருக்கேன், நான் நேரில் இருந்து பார்க்காத எதை நீங்கடா பார்த்து ஓட்டு போட்டீங்கன்னு கேட்குறாரா இல்லை எனக்கு ஹெச் வினோத்? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, திரு ஜூலி அவர்கள் வந்துட்டு பண்ணல அப்படிங்கிறது சட்டத்தின் கையில் இருக்குது, சரிங்களா? அதை பற்றி எனக்கு எந்த இதுவும் தெரியாது. என்னோட படத்தில் அவங்க ஒரு ப்ராஜெக்டில் நடிச்சிருக்காங்க, எனக்கு அதனால் அவங்கள பர்சனலாக தெரியும். நான் பார்த்த வரைக்கும் அந்த டைமில் அவங்க எந்த அளவுக்கு ட்ராமா வந்து போனாங்கங்கிறத நான் வந்து சில நாட்களில் பார்த்துருக்கேன், எந்த அளவு அவங்க அதனால ட்ராமாட்டிக் ஆனாங்க அப்படிங்கிறது. என்ன விஷயம்னா, அந்த ஒரு ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஆல்ரெடி ஒரு அலிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடன் ஒரு புகைப்படம் இருக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க மேலே இவ்வளோ பெரிய அலிகேஷன் சொன்னீங்க, அதில் உண்மை இருக்கா இல்லையான்னு சட்டப்படி நீங்கள் உண்டே ஆக்ஷன் எடுக்க சொல்லி போய் கொடுக்குறீங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு நீங்கள் யார்? இது இன்னைக்கு சரி, நான் என்ன கேட்குறேன், அன்னைக்கு வந்து திமுக அரசில் இருந்துச்சு, அன்னைக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்கள் அரசு வந்திருக்குதா இல்லைங்களாங்க? நீங்கள் அவன் தான் பென்ட்ரைவை தூக்கி காமிச்சு ஒருத்தன் எத்தனை பேர் வீடியோ போட்டாங்க, இது என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, அந்த ஆடியோ இருக்குது, இந்த ஆடியோ இருக்குன்ட்டு. அதில் ஏதாவது ஒன்றில் உண்மை இருந்திருந்தா இன்னைக்கு நீங்கள் அவங்கள தூக்கி உள்ளே வச்சிருக்கணும்ல. நீங்கள் உள்ளே வச்சு விசாரிச்சு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் தான். நான் சொல்கிறேன், குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும், திமுக காரர்களாக இருந்தாலும், அவர்களுக்கான தண்டனையை சட்டப்படி வாங்கி கொடுங்க. அப்படி உண்மைங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, நாங்களும் உஷாரா இருப்போம்ல, யாரு கூட பழகணும் யாரு கூட பழகக்கூடாதுன்னு. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு தப்பான ஒரு ஆளோட அவங்க எடுத்த ஃபோட்டோகிராஃப் தான் இன்னைக்கு அவங்க இந்த அளவுக்கு அவங்களுக்கு நெகட்டிவ் ஃபேம் வந்திருக்கு. அவங்க கூட நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஐயோ நான் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறப்போ ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது அவங்க மேலே ஒரு தவறு இருந்ததுன்னா இவங்க சரியான ஆளா, நான் ஒரு பேக்ரவுண்ட் செக் நல்லா பண்ணணுங்கிற ஒரு பாடத்தை எனக்கு சொல்லி கொடுங்களேன். இதுதான் என்னுடைய. இல்லை, ஒருவேளை அப்படி இருந்தால் இன்னொரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கும், ஒருவேளை இருக்கா இல்லையா அதுதான் சொல்கிறேன். இருந்திருந்தா இன்னொரு ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்திருக்கோம்ல. வந்தோடனே என்னமோ வந்துட்டு இந்த ஆர்கன் திருட்டு சம்மந்தமாக நாங்கள் வந்துட்டு ஒரு விசாரணை கமிஷன் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம்னு ஆரம்பிச்சாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அருண்ராஜ் போய் வந்துட்டு ஆர்கன் டொனேஷனில் நாங்கள் பண்ண எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் அவார்டு வாங்கிட்டு வராப்புல. பண்ணாரா இல்லையா? அப்படி இருக்கிறப்ப ஆர்கன் டொனேஷன் விஷயத்தில் வந்துட்டு ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொன்னதும் அவதூறு தானே. எப்படி பெண்கள் பாதுகாப்பு மேலே இருந்த பிரச்சனை இவங்க சொன்ன மாதிரி ஒரு அவதூறோ, ஊழல்னு இவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் வெள்ளை பேப்பர் விட்டா எல்லாமே சரியாயிடும், அது வெள்ளை பேப்பரில் வந்து எல்லாமே கரெக்டாக வந்துடும் சொன்னாங்க, பட்ஜெட்டில் வந்து எல்லாமே வந்துருந்தாங்க, ஸ்டாலின் டேக்ஸ் 30% 1.30 lakh crore வந்து ஸ்டாலின் டேக்ஸ் போகுதுன்னு சொன்னாங்க இல்லைங்க. அந்த படம் இன்னைக்கு மிச்சமாயிருக்கா? இவங்க சொன்ன அந்த 6 சிலிண்டர் வந்திருக்கணுமா இல்லையா இன்னைக்கு? இல்லை இவங்க சொன்ன அந்த இளைஞர்களுக்கான 4000 ரூபாய் வந்திருக்கணுமா இல்லையா இன்னைக்கு? இல்லத்தரசிகளுக்கான 2500 ரூபாய் இன்னைக்கு வந்திருக்கணுமா இல்லையா? இல்லை, நீங்கள் 6 மாதத்தில் நீங்கள் இவ்வளோ எதிர்பார்க்கறது எப்படி? அவங்க நிதி நிலைமை சரி செய்யணுங்கிறாங்க, இவ்வளோ லட்ச கடன் இருக்குங்கிறாங்க, இப்போதான் வருவாய் ஈட்டிட்டு இருக்கோங்கிறாங்க, நீங்கள் எப்படி 6 மாதத்தில் இவ்வளோ எதிர்பார்க்க முடியும்? அந்த ஸ்டாலின் டேக்ஸ்னு அவர் சொல்லலைன்னா நாங்கள் இப்போ எதிர்பார்த்துருக்க மாட்டோம் தான் நான் சொல்ல வரேன். அந்த 1.30 lakh crore ஸ்டாலின் டேக்ஸ் போகுது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த லீக்கேஜ் எல்லாம் நம்ம லாக் பண்ணிட்டோம்னா உடனே என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும், வந்த அடுத்த நிமிடத்தில் என்னால் இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும்னு சொன்னதாவது வந்திருக்கா இன்னைக்கு? அது கூட வரலைங்களேங்க. 200 யூனிட் கையெழுத்து போட்டு கொடுத்துரு. 200 யூனிட் ஒன்று மட்டும் தான் கையெழுத்து போட்டாரு, அதுவும் இன்னைக்கு பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தானே இருக்கும். எங்க அதான் மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, கரண்ட் பில் நாங்கள் இன்னும் அறிவிப்பெல்லாம் ஏற்றலன்னு சொல்றாங்க. பட் ஆனால் 3.5 லட்சம் வீட்டுக்கு வந்து திரும்ப ரீஅசெஷன் போட்டாங்க. போய் எடுத்த இடங்கள்ல இன்னைக்கு தவறுகள் நடந்திருக்கா இல்லையா? எத்தனையோ இடங்கள்ல 10-15 நாள் கழிச்சு எடுக்கப்பட்டிருக்கு ரீடிங்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நூதன ஸ்கேம். இதுதான் உண்மையான விஞ்ஞான ஊழல். இல்லை, அது ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க, நாங்கள் இப்போ தான் ரெக்வயர் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆட்கள் குறைவாக இருக்காங்க, எத்தனை ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கணும்ல மக்களுக்கு. மக்களுடைய குறவலை நசுக்கக்கூடாதுல்ல. அவன் 200 யூனிட் ஃப்ரீடா, எப்பா இனிமேல் நான் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவன் போன தடவையோட 3 மடங்கு பில்லு பார்த்தா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பானா மாட்டானா? இவ்வளோ சொல்கிறேன், எனக்கு 6000 ரூபா பில்லு வந்துருக்கு. அதுதான் சொல்ல வரேன். பில்லு வந்து எல்லாருக்கும் இன்றைக்கி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது என்ன ஏதுங்கிறதுக்கான ஒரு விசாரணை நடத்த வேண்டும். அட்லீஸ்ட் உள்ளுக்குள்ளே தான் பிரச்சனைனா உள்ள துறை சார்ந்த விசாரணைகள் நடக்க வேண்டும். இதுக்கான ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? எதுவுமே எடுக்கலையே.
சரி, அடுத்தது ஆதவ அர்ஜுனா பேசிய ஒரு கட்டு வந்து பயங்கர வைரல். என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷனுக்கு இதாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒன்றிய அரசை எதிர்த்து பேசுறாரு. எனக்கு இப்பதான் எதிர்த்து பேசுறாருன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு விஷயத்துல சொல்லும்போது, நம்ம ₹1 கொடுக்குறோம், பட் அது வந்து நமக்கு ₹40 ரிட்டர்ன் வருது அப்படின்ற ஒரு சிறு பிழையோட சொல்லிட்டாரு. அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அங்கிருந்து திமுக எம்எல்ஏக்கள் வந்து 29 பைசா அப்படின்னு சொல்றாங்க. அதையே இவர் கேட்டது சொல்றாரு. இப்ப இதுல என்ன ட்ரோல் செய்றாங்கன்னா, இது கூட தெரியல அப்படின்ற மாதிரி ட்ரோல் செய்றாங்க. பட் இப்பதானே வந்திருக்கிறாங்க, சில விஷயங்கள் மேற்படுத்தி செய்வாங்கன்ற. அதாவது வந்து பேச்சு பிறழ்வுகள்னால நமக்கு சில தவறுகள் வர்றதை வந்து நம்ம பெருசா நாம வந்து அதை ஒரு ஹைஃபை இதை எடுத்துட்டு போய் அதை ஒரு பிரச்சனையாக வேண்டிய ஹைப் பண்ணி அதை இது பண்ண வேண்டியதுங்கிறது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இவங்க நம்பர்ஸ்னா என்னன்னே தெரியலையே. நீங்க 40,012 40,12ன்னு வாசிக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நீங்க என்னன்னு சொல்றது அப்புறம் சொல்லுங்க. இப்போ ஸோ எனக்கு என்னன்னா, பேசிக்கா வந்துட்டு எனக்கு வந்து நம்ம திராவிட மாடலுடைய அரசுடைய எஜுகேஷன் எந்த அளவுக்கு நம்ம நல்ல எஜுகேஷன் கொடுத்துருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். அதுலேயுமே வந்துட்டு இந்த அளவுக்கு மோசமான சில ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறானுங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்க தோணுது. ஏன்னா நல்லா இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, எங்கெல்லாம் ₹200 ஊப்பிங்கிறானுங்கனால நல்லா செட்டில்டு தான், எல்லாம் வெல் செட்டில்டு. இன்னைக்கு ₹200 வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் கரண்ட் பில்லு 2% கரண்ட் அந்த ₹200 கட்ட முடியுமா? கிடையாது, எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அந்த ₹200 வச்சு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இன்னைக்கு வந்து திமுக சார்ந்து பேசக்கூடிய பல பேர் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு ஃபாரின்ல இருக்கிறவங்க கொண்டு எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு ஏதோ ஒரு சில போர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பித்த கட்சியாகத்தான் எனக்கு தாவேகாவை பார்க்க தோன்றுகிறது. ஓகே, இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு டிபேட் ஷோவில் நடந்த இந்த ட்விட்டர் கட்ஸ்லாம் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துச்சு, அங்கே அந்த மைக்கெலாம் பிடுங்கப்பட்டது, மேடையில் சலசலப்பானது, அதுக்கு கீழே இருந்து ஜென்சி டிஎம்கே ஆதரவாளர்கள்லாம் எதிர்த்து கத்துனதா ஒரு ட்விட்டர் கட்டு வெளியிடுறது. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுங்க? அதான் சொல்றீங்க நீங்களே, மைக் பிடுங்கப்பட்டதுன்ட்டு. மைக்கே பிடுங்கப்பட்டதுன்னா அப்போ வந்து ஸ்பீக்கர் பேசினது ஏதோ ஒரு தப்பு இருக்குங்கிறத இது எல்லாமே எங்களுக்கு தகவலாக இருக்கிறது. பட் வீடியோவே இருக்கு. என்னன்னா அந்த ஷோ இன்னமும் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகல. அந்த ஷோ ரிலீஸ் ஆன உடனே நாங்களே அந்த வீடியோஸை கண்டிப்பாக போடுவோம். என்னன்னா அந்த ஒரு திரு ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள், அவர் வந்துட்டு தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர். அவர் வந்துட்டு திமுக சம்பந்தப்பட்ட பல அவதூறான கருத்துக்கள் பொய்யா பல வருடங்களாக இந்த திருட்டுறையில், அப்புறம் இந்த பாவாடை நாடாவை அவுத்துப்பாரு, திமுக மேலே பொதுவாக வைக்க பல அவதூறுகள் காலகாலமா பரவிட்டு இருக்குது இல்லையா? இப்போ வந்து திருட்டுறையில்னு சொல்லுவானுங்க. கண்ணதாசன் அவர்கள் என்ன எழுதியிருந்தாப்புல, இந்த மாதிரி திருட்டுறையில் அவன் வந்தான் எழுதி, அந்த அவன் என்று சொல்வது நான் என்று சொல்ல நான் வெட்கப்படுவதால் நான் அவன் என்று எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2வது பேஜில் எழுதிக்கிறாரு. இவங்க அந்த பேஜை பார்க்கறதே கிடையாது. இந்த பேஜை மட்டும் எடுத்து போட்டு அந்த முதல் பேஜுமே ஃபார்வர்டு மெசேஜ் எல்லாமே வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் வந்தது. அதை கொண்டு வந்து ஸ்டேஜில் பேசிக்கிட்டே இருந்தாப்புல. எல்லாமே பொறுமையாக இருந்தோம். அங்கே வந்து மொத்தம் ஒரு 200 பேர் க்ரௌட் இருந்திருப்போம், 200-300 பேர். அதில் வந்துட்டு ஒரு 100-150 பேர் திமுக ஆதரவாளர்கள் இருந்திருப்பாங்க, தாவேகா ஆதரவாளர்கள் ஒரு 40-50 பேர் இருந்திருப்பாங்க. அந்த தாவேகா இவர் வந்து இந்த மாதிரி அவதூறுகள் பேசுகிற டைமில் வந்துட்டு அறமுறையில் எந்திரிச்சு கத்துனதான். யாருமே இப்போ பிரச்சனை பண்ண ஸ்டேஜுக்கு ஏறி போயிருந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து ஒரு சண்டைன்னு சொல்லலாம், ஒரு அறச்சீற்றம். அதாவது வந்து இத்தனை நாளாக நீங்கள் வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் பரப்பிட்டு இருந்த பொய் இன்னைக்கு ஸ்டேஜ் பிடிச்சி சொல்கிறேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு ஒரு அறச்சீற்றமாக நின்ன இடத்துல எல்லாருமே எந்திரிச்சு தவறு, நீ இந்த மாதிரி தவறு பேசுகிறேன்னா நீ இறங்கு அப்படின்னு சொல்லி நம்ம கையை காமிச்சோம், இது பண்ணோம். ஸோ அதை வந்துட்டு இவங்க இந்த சைடை மட்டும் எடுத்து போட்டானுங்க. அங்கே என்ன நடந்தது காட்டவே இல்லை. நெறியாளர் அவர்கள் எழுந்து போய் அவருடைய மைக்கை பிடுங்கினாப்புல. இன்னொருத்தர் அந்த இப்ராஹிம் ராவுத்தர் நினைக்கிறேன், அவரும் இதே தான் ஃபுல்லாக இந்த மாதிரி பேசிட்டு கடைசியில் ப்ரௌடு கொத்தூசுன்னு சொல்லி அந்த ஆள் வந்து ஸ்டேஜில் சொல்கிறாங்க. ஓகே, அந்த வேர்டை வந்துட்டு ப்ரௌடு கொத்தூசுன்னு பேசுகிறவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு பேச முடியாதுன்னு ஸ்டேஜில் நின்று கீழே இருக்கிறவங்கள வெயிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேசுகிறேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து இதை வந்து சமூக வலைத்தளங்களில் கமெண்ட்டாக போடுறீங்க, இது எல்லாமே உனக்கு வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் போட்டு போங்க. என்ன இவங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மீட்டு நடத்தின ஒரு இடத்துல ஒருத்தன் பேசுகிறான், என் தலைவன் மண்டி போட்டான்டா, ஜெயலலிதா கிட்ட போய் மண்டி போட்டான்டா அப்படின்னு பேசுகிறாங்க. ஒருத்தன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மாதிரி அவரோட ரசிகர்களான எங்களுக்கு அவருடைய படம் வெளியே வர வேண்டும் என்பதற்காக என் தலைவன் போய் வண்டி போட்டான்னு நான் பெருமையா சொல்லுவேன்னு பேசுறான். ஏன்டா இதுல என்ன பெருமை வேண்டியது? அதான் எனக்கு புரியல. புறநானூற்று தாய்களை வந்து பெருமையா வந்துட்டு என் பையன் முதுகுல குத்துப்பட்டு செத்துருந்தா நான் என் மாற அறுத்து போடுவேன்னு எடுத்துட்டு போடுவேன். எங்கடா அவன் நாக்கன்னு தேடின வீரம்னு படிச்ச நம்ம கிட்ட வந்து கரெக்டா கலைஞர்களுடைய கவிதை இருக்கா இல்லையா, புறநானூற்று தாய்கள் அப்படி படித்தவங்கிட்ட வந்து நீ உன் தலைவன் வந்து இப்படி போய் கொடநாட்டில் நின்னதை வந்து நீ வீரம் அப்படின்னு சொல்லி போடுற. நீ வந்துட்டு அந்த அவர் ப்ரௌட் கொத்தூஸ்னு அந்த ஜென்சி மீட்டிங்கில் அந்த நபர் பேசினதை வந்து நீங்கள் ஃபுல் வீடியோவாக பார்த்தீங்கன்னா அதில் எந்த தவறுமே இருக்காது. அவன் தெளிவாக சொல்லியிருப்பான், இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுனால, நாங்கள் வந்து சனாதானத்தை இவ்வளோ கேள்வி கேட்கறதுனால, மக்களுடைய இதுக்காக இவ்வளோ நிற்கிறதுனால, கவர்னரை வந்து நாங்கள் வெளியில் ஓட விட்டதுனால, இவ்வளவும் நாங்கள் பண்ணி இந்த எங்கள் ஸ்டேட்டுடைய அட்டானமியை நாங்கள் காப்பாற்றுறதுனால நீங்க எப்படி சொல்றீங்கன்னா அப்படிதான்டா அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கான்டெக்ஸ்டே வேற. அதை இன்னைக்கு எடுத்து எப்படி திரிச்சிருக்கானுங்க இவனுங்க.
இல்லை அவங்க வரலாறே ஆக்சுவலாக அப்படி தான் திருச்சி பேசுவாங்க. காலகாலமாக வரலாறு திரிச்சிட்டு இருக்கானுங்க. அது வந்து வேற வேற கட்சிகள் மூலமாக நடந்தது. இன்னைக்கு அது தாவேகாவின் மூலமாக நடக்கிறது. பார்ப்பனியம் வந்து பல பல வழிகளில் வேலை செய்யும். அதில் வந்து இன்னைக்கு புது வழி வந்து தாவேகா. அதில் ஜோசப் விஜயும் மரிய வில்சன் போன்றவர்கள்லாம் இருப்பதனாலோ இல்லது இப்ராஹிம் போன்றவர்கள்லாம் இருப்பதால் வந்து நம்ம நம்பணும்னு அவசியம். ஆக்சுவலாக அது என்ன டிபேட் ஷோ, என்ன டாப்பிக்கில் கூப்பிட்டாங்க? அது வந்து த டிபேட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலுக்காக கூப்பிட்டுருந்த ஒரு இது வந்துட்டு அது திரு பரந்தாமன் ஐயா அவர்கள் பேசினார். அதனால நாங்கள் எல்லாருமே அவருடைய ரீசெண்ட் அடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி சரி அவரை நல்லா நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திமுக ஆதரவாளர்களாக நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோம். ஸோ போயிருந்த இடத்துல வந்து என்ன இருந்ததுன்னா ஒரு நல்ல வீரியமாக எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து கண்டினியூஸாக ரேஜ் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டேஜில் ரேஜ் வெயிட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் உட்காந்துருக்க அந்த ஆடியன்ஸ் சைடில் இருக்கிற பசங்களும் சும்மா இல்லாமல் பொம்பளை கேஸுன்னு கத்துறது, இந்த மாதிரி சில சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. நம்ம வந்து பொம்பளை கேஸ்ன்னு கத்தணும்னா கேட்டேன், எதுடா ஸ்ரீவைகுண்டம் கேஸா இல்லை செங்கல்பட்டில் நடந்த பொம்பளை கேஸான்னு நாங்களும் கேட்க. ஸோ இந்த மாதிரி ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வரைக்கும் அது ஒன்றும் ஷூட்டப் ஆகலை. பட் ஸ்டேஜில் வந்து இந்த அவதூறுகள் பரப்ப ஆரம்பிக்கிற டைமில் இந்த டிபேட் வந்து கொஞ்சம் பெருசாக போச்சு, நமக்கு இதாக போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நெறியாளர்களே வந்து மைக்கை ஆஃப் பண்ணி மைக்கை பிடுங்கினாங்க. அங்கே பேசின டிவிகேயுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீச பாண்டியனுடைய மைக் ஆஃப் ஆக்கப்பட்டது. அதுக்கான வீடியோ ப்ரூஃப் எங்கள்கிட்ட இருக்குது. பட் டிபேட்ஸ் இன்னும் அந்த ஷோவை ரிலீஸ் பண்ணாமல் எங்களால் வந்து இந்த விஷயங்களை வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் பொறுமை காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது வந்து ஒரு முழுக்க ஒரு அறச்சீற்றம். யாருமே வந்து அங்கே கையை நீட்டுற மாதிரியோ இல்லை வந்துட்டு வயலண்ட்டாவோ அவங்களும் நடக்கலை. தாவேக்கா நபர்களும் நடக்கவில்லை, நாங்களும் நடக்கவில்லை. அவர்கள் பேசியது தவறு. அது வந்து நீங்கள் திரும்ப வாங்கணும்னு நாங்கள் ஸ்ட்ராங்காக சொன்னோம். அவங்க திரும்ப வாங்க ரெடி இல்லாமல் திரும்ப ரேஜ் பைட் கீழே இருக்கிறவங்க. நீங்கள் அவர் நெறியாளர் நிறையா தடவை சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஸ்டேஜில் இருக்கிறவங்கள அட்ரஸ் பண்ணுங்கள், உங்கள் கூட டிபேட் வந்திருக்க டிபேட்டர்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து அங்கே அட்ரஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் நாங்கள் எடிட் பண்ணிடுவோம் எப்படியும் அப்படின்னு சொல்லியும் திரு ஜெகதீஷ பாண்டியன் அவர்களும் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களும் அதை மீறி திரும்ப செய்து கொண்டிருந்த போது கீழே இருந்து அதுக்கு ஒரு கமோஷன் வந்து கண்டிப்பாக இருந்தது. அந்த இடத்தில் எந்த ஒரு மானமுள்ள தன்மானமுள்ள திமுக காரன் இருந்தாலும் அதை கண்டிப்பாக கண்டித்திருப்பான். பட் முழுக்க ஒரு அறச்சீற்றமாக இருந்த இடத்துல எந்திரிச்சு இது நீ தவறு, நீ இறங்கு, இப்படி பேச போகிறதாங்கிறது மட்டும் தான் சொன்னோம். அதுக்கு ஏற்றது போல நெறியாளர் அவர்களும் மைக்கை பிடுங்கினாரு. அதுதான் அங்கே நடந்தது. அதுக்கான வீடியோ ப்ரூஃப் இந்த எபிசோடு வெளியே வர்றப்ப கண்டிப்பாக நாங்களும் வெளியே விடுவோம். ஓகே, எங்களுக்கு என்ன பயமாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஐயோ எதுவும் கலவரமாயிருமோன்ற ஒரு பயம். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக சில விஷயங்கள் அங்கே போயிட்டு இருந்துச்சு இல்லையா? இல்லை, இது அதான் நான் சொல்கிறேனே, இந்த நாடா விஷயத்தை இழுக்கிறாங்க, திருட்டுறைகள் விஷயத்தை இழுக்கிறாங்க, அப்புறம் இந்திரா காந்தி அவர்களுடைய மாதவிடாய் ரத்தமானு கலைஞர் பேசினாருன்னு சொல்லி அதை இழுக்கிறாங்க. அங்கே டைட்டிலுக்குன்னு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. டைட்டில் வந்து 100 நாள் இது வந்து ஆட்சி வந்து மாற்றமா மாற்றம்னா அவங்க என்னென்ன மாற்றம்னா அவங்க சொல்ல போகிறாங்க, ஏமாற்றம் நம்ம சொல்ல போகிறோம். இவ்வளோதான். இங்கே இருந்து இந்த 3 டாபிக் எங்கேருந்து வந்துச்சு நீங்களே ரிலேட் பண்ணி பாருங்க. ப்ரௌடு கொத்தூஸ் எங்கேருந்து வந்துச்சு? அவ்வளோதான், ரேஜ் வெயிட் பண்ணுறதுக்கு தான். அப்போ இந்த ரேஜ் வெயிட்டிங்கை வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு நாங்கள் விழுந்துட்டோம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரேஜ் வெயிட்டிங் ஹேபிட் அவங்கள எந்த பாயிண்ட்ல நம்ம நிறுத்துறது? உங்களுக்கு பேச பாயிண்ட் இல்லைன்னா நீங்கள் தீய சக்தியிலேருந்து யோசிச்சு பாருங்க. எல்லாமே ரேஜ் வெயிட் தான். இவர்களுக்கு பேசுவதற்கு கொள்கைகள் கிடையாது, இவர்களுக்கு பேசுவதற்கு வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாரமோ 10 நாள் நம்ம எல்லாரும் பேசுறதை நாங்களாம் நிறுத்திட்டோம்னா இவங்களுக்கு பேச டாபிக் கிடையாதுங்க. ஓகே, அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் திமுக எதிர்ப்புங்கிறது தான் அவன் கொள்கை. திமுகக்கு அப்படி கிடையாது. நீங்கள் திமுக மேலே 1008 வன்மம் கொட்டுங்க, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். நாளைக்கு தாவேக்காங்கிற ஒரு கட்சி அழிஞ்சு போயிடும். அந்த அழிஞ்ச பிறகு திமுக காரனுக்கு பேசுறதுக்கு 1008 விஷயம் இருக்கும். அவங்களுக்கு பார்க்கறதுக்கு நிறைய அவங்க எப்பேற்பட்ட விஷயத்தை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், எங்களுக்கு பார்க்கறதுக்கு அதிகமான விஷயங்கள் இருக்குது. திமுக திரும்ப நான் சொல்கிறது ஒன்று தான். இவனுக்கு உடனே வந்து குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு ஆரம்பிச்சிடும். டேய், திமுக தேர்தல் வெற்றிகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் கிடையாது. அதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே நல்ல அரசியல் செய்பவர்கள் யாரும் தேர்தல் வெற்றிகளை மட்டும் நோக்கி ஓட மாட்டார்கள். அதனால தான் திமுக என்றைக்குமே தோத்து போனால் மிந்தி போனால் ஒரு 2 நாள் உட்காந்து அழுவான், ஃபீல் பண்ணுவான். 3 நாள் 4ஆவது நாள் அவன் பாட்டுக்கு துண்டை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா நம்ம வந்துட்டு என்றைக்குமே வந்து தோக்குறது வந்து நமக்கு புதுசும் கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், நம்மளை எதிர்த்து தான் இங்கே இருக்கிற அரசியல்னு. இன்னைக்கு இது வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டது திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான். அதனால வந்து என்னைக்குனாலும் நாங்கள் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி எங்களுக்கு அதில் பெருமை தான். ஓகே, இதில் இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஆனால் பொதுவாகவே இந்த ஜென்சி மீட்டிங்ஸில் உங்களை அதிகமாக பார்க்க முடியுது, என் இடத்துல பேசுகிறீங்க. ஆனால் இந்த தாவேக்கா அந்த குரூப்புக்கு மேலே ஜென்சி டிஎம்கே மேலே ஒரு பயங்கர ஒரு வெறுப்பு வந்திருக்குது. ஏன்னா அவங்க போடுற வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க பேசுகிற கருத்துக்களாகட்டும், அவங்க மேலே எதுக்கு இது ஆரம்பித்தாங்க, எதுக்கு இது விஷயங்கள் நடக்குதுன்றதும் ஒரு குழப்பமாகவே இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க?
முதலாவது நான் ஜென்சி கிடையாது, ஃப்ராங்காகவே சொல்லு, நான் ஜென்சி கிடையாது. நாங்கள் உண்மையாக இந்த ஜென்சி என்ன நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்று பார்த்தால், இவனுங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பரப்புனாங்க. என்னன்னா எல்லா இளைஞர்களும் ஓட்டு போட்டாங்களாமா. அதாவது ஜென்சி இளைஞர்கள்னா இவங்களுக்கு தான் ஓட்டாமா. இப்போ அடுத்து ஜென் ஆல்ஃபாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க போய் எல்லாரும். ஸோ அவங்களும் இவங்கெல்லாம் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. ஓகே, அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் யாரும் இவர்களுக்கு ஓட்டு போடவில்லை என்ற நிதர்சனமான ஒரு உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் ஜென்சி டிஎம்கே என்பது. அது கட்சி சம்பந்தப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமும் கிடையாது. அதாவது இந்த மாதிரி ஒரு தோல்வியை பார்க்குறோம். எம்ஜிஆர் பீரியடை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அந்த டைமில் நடந்த சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோமே, அதே மாதிரி ஒரு விஷயம் ஹிஸ்ட்ரியில் ரிப்பீட் ஆகுதோ அப்படிங்கிறத உணர்ந்த, வரலாறு அறிந்த, அரசியல் அறிந்த, அரசியல் வயப்பட்ட இளைஞர்கள் ஆரம்பித்த ஒரு தன்னெழுச்சியான இயக்கம் தான் ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ அப்போ ஜென்சி டிஎம்கேல வந்து நாங்கள் என்ன பேசுகிறோம் ஆரம்பிக்கிறோம்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஜென்சி, நம்ம ஜென்சியை சில பேர் இருக்கோம், அதில் ஒரு 60-70% ஜென்சி தான் உண்மையாகவே. என்னை மாதிரி சில ஜென்சி ஆதரவாளர்கள் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஜென்சி இளைஞர்களில் யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி திமுக பற்று உள்ளவங்களோ இல்லைன்னா ஒரு டவுட்டில் இருப்பாங்கல்ல, இந்த தடவை நான் போட்டுட்டேன் பட் ஆனால் திமுக இவ்வளோ பண்ணியிருக்கே அப்படிங்கிற டவுட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, வாங்கடா இதெல்லாம் தான் உண்மை, இந்த மாதிரி இவனை சொல்கிற ஊழல்கள்னு கதை விட்றானுங்க, நான் இன்னைக்கு இதே மாதிரி சர்க்காரிய கமிஷன் போட்டு இந்த மாதிரி காமெடிலாம் முன்னாடி வந்து பண்ணியிருக்கானுங்க, இந்த எல்லா காமெடியும் பண்ணிட்டு தான் காலகாலமாக இருக்கானுங்க, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம தான் ஆண்ட காலங்கள் கம்மி, ஆனால் செய்த விஷயங்கள் அதிகம் அப்படிங்கிற இந்த உண்மைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். ஜென்சியாக இருக்கட்டும், அந்த ஜென் ஆல்ஃபாவாக இருக்கட்டும், ஜென் பீட்டாவாக இருக்கட்டும், அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தன்னெழுச்சியான இயக்கம். இது கட்சியில் ஒரு அங்கமா என்றால் கிடையாது. இதில் பேசக்கூடிய நிறைய பேர் வந்து கட்சியில் வந்துட்டு ஒரு மெம்பர்ஷிப்பாவோ இதாவோ இல்லை. ஆனால் கட்சியோட சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, லீகலாக எங்களுக்கு எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் தவறுகள் செய்யும் போது எங்களுக்கு கொட்டுகளும் விழுகின்றன. நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணீங்கன்னா கட்சிக்கான விஷயங்கள் தவறாக போகக்கூடாது, கண்டிக்கவும் செய்கிறாங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்க. திமுக வந்துட்டு உள்ள வந்து அந்த செட்டப்குள்ள இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எங்கெங்க கொட்டு விழுகுது, எங்கெங்க ஷோட்டு விழுகுதுங்கிறது. இவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் என்னமோ அவதூறம் மட்டுமே பரப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் வந்து இப்போ அடிப்படை உறுப்பினர்களே இல்லாதவர்கள், எந்த ஒரு போஸ்டிங்குமே இல்லாத நபர்கள் அவ்வளோ பேர் இதில் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்துட்டு தப்பாக பேசினா அதுக்கான கண்டனங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்குது. கட்சியோட மேலிடங்கள்ல இருந்து வரதான் செய்யுது. எல்லாத்தையும் அவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வந்து கட்சிக்குள்ள இது எங்க அகாமடேட் பண்றது அப்படிங்கிறது வந்து இன்னமும் பரிசீலனையில் உள்ள ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்துட்டு வருமா வராதா அதை பத்திலாம் வந்து கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பட் என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து ஒரு தன்னெழுச்சியான இளைஞர் இயக்கம். அதுல வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இவர்கள் அடிக்கும் அடி அங்கே வலிக்கிறது. அதனால வந்துட்டு இந்த அவதூறுகள் பரப்பி கொண்டே. அதான் இதை நான் ஏன் கேட்டேன்னா, டிவிகே தொண்டர்கள் மட்டும் ஜென்சி டிஎம்கேனா ஒரு வெறுப்பு வரல, அமைச்சர்களிடையே அது அதிகமா தென்படுது. ஏன்னா சட்டமன்றத்தில் சொல்லும்போது இந்த நீட் விஷயத்தை பேசும்போது கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, இந்த மாதிரி அங்க நடந்த நீட் போராட்டத்தை கையில் எடுக்க பார்த்த இளைஞர்கள். அதான் என்னன்னா, இவங்களுடைய ப்ராபகண்டா உடஞ்சிருது இல்ல. எல்லா இளைஞர்களுமே தாவேகா சைடு தான் சொல்ற அந்த ப்ராபகண்டா உடஞ்சிருது இல்ல. இன்னைக்கு வந்து திமுக பக்கமும் இருக்காங்க, அதிமுக பக்கமும் இருக்காங்க, ஈவன் நாம் தமிழர் பக்கம் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு உண்மையை வந்து இந்த ஜென்சி இளைஞர்கள் வெளியே கொண்டு வருவதால் இந்த மாதிரி வந்து ஒரு தன்னெழுச்சியான இயக்கம். இவர் வந்து 1500 ரூபா காசு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அது வந்து அவதூறு கேஸ் போட்டுக்கிறாங்க இன்னைக்கு ஹொசூர்ல. ஓகே சரிங்களா, 1500 ரூபாய் காசு கொடுத்து வர நீ எப்படி பண்ணலாம்? நீ வந்துட்டு சொல்லலாம், யாராவது ஒருத்தர் அங்கேருந்து காசு வாங்கிட்டு தான் வந்தாங்கன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்களேன். ஏன்னா நீ 200 காலகாலமாக சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த 1500 ரூபாய் வாங்கிட்டு தான் அங்கே வர கூட்டம் வருதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி நான் வந்து ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன் நான் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு. ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி நிறைய அவதூறுகளை வந்துட்டு ஜென்சி மேலே பரப்புறதுக்கான மெயின் காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா, என்னதான் இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட வந்து இவர்களுடைய வாய்ஸஸ் போய் சேருது. ஜென்சி வந்துட்டு இந்த ஜென்சி இயக்கத்தினர் பேசிய விஷயங்கள் நாங்கள்லாம் பேச ஆரம்பித்த டைமில் வந்து பிஃபோர் எலெக்ஷன் நாங்கள் பேசாமல் ஆஃப்டர் எலெக்ஷன் தான் நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். என்னன்னா, நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து ஃப்ராங்க்லி நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு மக்கள் வந்து படிச்சுட்டாங்க, இனிமேல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு ஒரு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். சென்ற ஆட்சியில் வந்து இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், இவ்வளவு மக்களை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம், மேலே பாவர்ட்டியில இருந்தும் படிப்பு விஷயங்கள்லையும் பண்ணிடுவோம். அதெல்லாம் தாண்டி ஓட்டு போட்டுருவாங்களாங்கிற ஒரு மமதையில் இருந்து விட்டோம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப கூட இவனுங்களுடைய வெளிப்பாடு தான் அந்த கோவத்தோட. இவனுக்கு எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளும், 5 வருஷம் பேசுனீங்களாடா, நாங்களாம் சங்கி அடிச்சுட்டு இருந்தோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சங்கி அடிச்சுட்டு இருப்போம், இன்னைக்கு இவன் சங்கியோட பி டீமா இவன் வந்துருக்கானேங்கிறனால தான் இவன் அடிக்க வேண்டியிருக்கு. இவன் இன்னும் பக்கத்துலேயே இருக்கானே, அவனாவது டெல்லியில இருந்தான், இவனுக்கு இங்கேயே இருக்கிறானுங்களே, சுத்தியே இருக்கிறானுங்களேங்கிற பயத்துல தான் இவர்களை நாம் அடித்து கொண்டிருக்கிறோம். இவங்களுக்கு நமக்கு என்ன வாய்க்கா தகராறா வரப்பு தகராறா?
ஸோ வந்துட்டு ஜென்சி இயக்கத்தினுடைய இந்த அடி பலமாக விழுகிறது. அதை வந்து இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த வலி, அந்த பயம் இவர்களை தொற்றுகிறது. எங்க நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் இளைஞர்கள் கிடைக்காம போய் நம்ம கட்சி வந்துட்டு ஏடிஎம்கே அளவுக்கு, இப்போ ஏடிஎம்கே கிட்டத்தட்ட முடிஞ்ச லெவலுக்கு வந்துருச்சா, அதாவது ஒரு 40 வருஷமா அது கூட ஆயிடுச்சு. ஒரு 50 வருஷம் கிட்ட வாழ்ந்து போச்சு கட்சி. இவனுக்கு ஒரு 50 வருஷம் கூட தாங்க மாட்டானுங்களோ இவனுங்க அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பயம் வருது. அடுத்த எலெக்ஷனோட முடிச்சு விட்டுருவாங்களோ, இல்லை உள்ளாட்சி தேர்தலே முடிச்சு விட்டுருவாங்களோங்கிற பயம் வருது இவங்களுக்கு. அந்த பயத்தின் வெளிப்பாடாக இவர்கள் ஜென்சி மீது அவதூறுகளை பரப்பதும், எங்க போனாலும் அவங்க பின்னாடி கேமரா தூக்கிட்டு சுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிஜேபி இது சொன்னீங்க நீங்க, உண்மையா சொல்ல போனா அங்க எல்லாருமே அங்கதான் இருந்தோம். நான் ஒன்று கேட்குறேன், அந்த போராட்டத்தை நாங்கள் எடுக்க பார்த்தோம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் தான் அந்த போராட்டத்தை வந்து பின்னாடி இருந்து பண்ணி நடத்தணும், ஃபண்டிங் பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாலிமர்காரனை வச்சு இன்னொரு வீடியோ போடுறாங்க. என்ன போடுறாங்க? ஜென்சின் டிஷர்ட் போட்டு வந்த பையனை வெளியே அனுப்புனாங்க ஆர்கனைசர்ஸ்ன்னு சொல்லி போடுறாங்க. இப்போ நாங்களே ஆர்கனைஸ் பண்ண ஃபங்க்ஷனில் நாங்களே எங்களை வெளியே அனுப்பிக்கிட்டோமா? நல்ல கேள்வி. என் பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்னொரு விஷயம் அங்க என்னன்னா, கட்சி சம்பந்தப்பட்ட சிம்பிள்ஸ் யாருமே இல்லாம அங்க ஒன்னும் வந்து உட்காரலையே. அங்க வந்து கம்யூனிஸ்ட் வந்திருந்தாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து அவங்க கதிரறிவாலும் சுத்தியலும் கொடியே வைக்கப்பட்டது, மூஞ்சில போட்டிருக்காங்க. நல்லகண்ண ஐயா அவர்களுடைய போட்டோ வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்ப கட்சியுடைய சிம்பிள்ஸ் இல்லையா? ஒரே ஒரு கட்சி மட்டும் வரவில்லை அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் தோழர் வந்து ஸ்டேஜ்லயே பேசினாரா இல்லைங்களாங்க? கூப்பிடவும் இல்லை, அவங்கள கூப்பிடவும் இல்லைன்னு சொன்னாரா இல்லைங்களாங்க? உங்களுக்கு உங்க சிஎம்மா உட்கார்றதுக்கு எங்களோட ஓட்டுல வாங்கப்பட்ட சில எம்எல்ஏக்களை கொடுத்த ஒரு நபர் வந்து பேசிட்டு போயிருக்காருங்க உங்களுக்கு அகைன்ஸ்டாங்க. நீங்க எப்போ வந்தீங்க? எல்லாம் முடிஞ்ச பிறகு, கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொறுமையா அப்படியே கிளம்பி வந்து பந்திக்கு வந்தீங்க. நேரம் வந்து ஐயா ஐயான்னு சொல்லிட்டு, ஐயா எங்களுக்கு அப்படியே மெரினா ஓப்பன் பண்ணி விடுங்க ஏன்னு சொல்லிட்டு, சரி பிஜேபின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க ஏன்னா எல்லாம் பசங்கள்லாம் கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறாங்க. ஓடிவிட்டாப்ல ராஜ்மோகன். நடந்ததா இல்லையா? நடந்தது. மக்கள் பார்க்க தானே செய்யறாங்க. ஸோ பிஜேபி பி டீம் யாரு? பி டீம்லாம் இல்லை, ஏ டீமே இவங்க தான் தமிழ்நாட்டில். அதாவது பிஜேபி வந்து இப்போ மிஷின்லாம் பிடிச்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் யாரும் நம்புவானா? தமிழ்நாட்டில் நம்ப மாட்டான். அதனால அதுக்கு ஒரு ப்ராக்சி வேணும். அந்த ப்ராக்சி தான் தாவேகா. அது வந்து பல இன்ஸ்டன்சஸ்ல இப்போ மக்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கனால தான் இவங்க பேனிக் ஆகி உள்ளுக்குள்ள போய் கிறிஸ்டியானிட்டியை பற்றி பேசுறது. இத்தனை வருடத்துல வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து என்னைக்காவது கிறிஸ்டியானிட்டியை பற்றியோ இல்லைன்னா மத சார்ந்த விஷயங்களை பேசியிருக்கீங்களா நீங்க? இந்துத்துவா இப்போ பக்தவச்சலமும் ராஜாஜியும் இந்துத்துவா சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருந்தப்போ கூட அவங்க கூட இதை பண்ணது கிடையாது. மத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த பேசுறாங்க. இதை நம்ம எதுக்காகனா, இப்போ நம்ம திமுக காரர்கள் கேள்வி கேட்டோன்னே பார்த்தியா கிறிஸ்டியானிட்டிக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்டின்ஸ் அப்படியே போலரைஸ் பண்றது. இதுதான் இவங்களுடைய ஸ்கெட்சு. இப்போ இது யாருடைய அஜெண்டா? இந்த பிளே புக்கை நம்ம பார்த்துருக்கோமோ இல்லையா? இந்த பிளே புக்கு ஆர்எஸ்எஸ் பிளே புக்கா இல்லையா? இப்போ என்னன்னா மொழி வெட்சஸ்ன்னு கொண்டு வர்றாங்க. அது இப்போ நீங்கள் ஹிந்து வெட்சஸ் கிறிஸ்டின்னு சொன்னா வாப்பா அப்படின்ட்டு போயிடுவோம் நம்மன்னு சொல்லிட்டு, மொழி வெட்சஸ்னா நம்ம வந்து இங்க ஒரு ட்ரிகர் பண்ணணும்னு பாக்குறாங்க. என்னன்னா இங்க வீரமாமுனிவர் இருந்திருக்கிறாரு, இங்க பைபிளை தமிழ்ல படிச்ச எத்தனையோ நான் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ் தெரியாம ஜஸ்ட் லைக் தட் போட்டு பார்த்துட்டாரு. அது பேக் ஃபயர் ஆனோன்னு நேற்று போய் பேக் அடிச்சுட்டு வந்துட்டாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சட்டமன்றத்தையும் கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள், தமிழக அரசியல் களத்தை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியலுடைய தராதரத்தை இன்னைக்கு வாயில வந்துடும் டேஷு இப்படிலாம் சொல்லி, இப்போ நான் வந்து ஒரு பாட்டு கூட போட்டிருப்பேன் பார்த்துருப்பேன், இந்த வாயில வந்துடும் சொல்லிலாம் ஒரு பாட்டு போட்டு கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் ஆச்சு. ஏடிஎம்கே ஐடிஸ் எல்லாம் கூட கட் பண்ணி போட்டாங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு சிஎம்ஐ பற்றி வாயில வந்துடும் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டேன்னா எங்கே இருந்திருக்கணும்? நியாயமா ஜெயிலில் இருந்திருக்கணும். ஏன் என்னால் வைக்க முடியல? நீங்கள் தாங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டீங்க எனக்கு. ஸோ இங்கே வந்து எந்த பொருளை எடுத்து நான் போடணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்றீங்க. கரெக்டா? என்னுடைய எதிரியிடம் நான் எதை வச்சு சண்டை செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய எதிரி தான் டிசைட் செய்யறான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பெரியார் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க வந்து எங்களை இந்த மாதிரி இந்த விஷயங்களை ஓப்பன் பண்ணி விடுறீங்க. நாங்கள் வேற வழி இல்லாமல் நாங்களும் அந்த விஷயங்களை எடுக்க வேண்டியிருக்குது. ஆகையால் நாம் நாகரிகத்தோடு அரசியல் செய்தால் இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் இன்னும் நல்ல நிலைமைக்கு போகும். ஒரு மலேசியாவுக்கு ஈக்குவலான ஒரு ஜிடிபியை திராவிட கட்சிகள் நமக்கு வந்து நெட்டையோ குட்டையோ நிறைய விஷயங்கள், நம்ம எந்த கட்சியுமே வந்து 100% சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஆட்சியை மக்களிடம் கொடுக்க முடியுமா என்றால் உலகத்திலேயே எவனாலேயும் முடியாது. சில நிறை குறைகள் நிறைக்க தான் செய்யும். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ ஒரு 20வது இடத்தில் இருந்த ஒரு எக்கனாமியை வந்து நம்ம ஒரு 2வது இடத்துக்கு தூக்கிட்டு வந்து வச்சிருக்கோம். ஏன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தப்போ 6வது இடத்துல இருந்தோம், திரும்ப நம்ம போறப்ப 2வது இடத்துல இருந்தோம். இந்த கஜானாவை நீ காலி கஜானான்னு சொல்றேன்னா, மலேசியாங்கிற ஒரு கண்ட்ரி ஈக்குவலான ஒரு எக்கனாமி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை நீ காலி கஜானான்னு நீ சொல்றேன்னா, பணம்னா என்னமோ இவனுக்கு திறந்தா உள்ள பொட்டிக்குள்ள இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. அந்த பணம்ங்கிறது அது ஒரு ஃப்ளோ, அது ஒரு வீல், அந்த வீலை எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னிக் தெரியாம, அந்த ஒரு பேசிக்ஸ் தெரியாம, அதாவது தெரியாது அதான் அது சரி, அது அட்லீஸ்ட் கத்துக்கிறோம் நாங்கன்னு சொல்றதை விட்டுட்டு வெறும் அவதூறுகளையும் பொய்களையும் இன்னமும் வந்துட்டு எது கேட்டாலும் அது வந்து திமுகன்னு சொல்லிட்டு நைட்டு தூக்கத்துல கூட வாயில திமுகன்னு வளரிக்கிட்டே தூங்குவானுங்க போல இருக்கு ஒவ்வொருத்தனும்.
ஸோ அது அது வந்து என்னன்னா அப்படி இருந்தால் மக்களுக்கான அரசியல் இங்கே நடக்காதுங்கிறது தான் ஒரு விஷயம். கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது அப்போசிஷனுடைய வேலை. நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி வந்துட்டீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஒரு வரம். இது எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணுங்க, மக்களுக்கான விஷயங்கள் செய்யுங்க. நீங்க தவறுகள் செய்யும் போது சுட்டி காட்டுறது தான் எங்க வேலைங்க. நாங்க சுட்டி காட்டுறதுல இருந்து நீங்க திருத்தி கொண்டு அடுத்து என்னங்கிறத பார்க்கணுமே. அக்கௌண்டபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் எடுங்க. எல்லா விஷயத்திலையும் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக நாம் இணைந்து வேலை செய்ய முடியும். என்னைக்குமே வந்துட்டு நான் இன்னொரு விஷயம் எனக்கு தமிழ்நாட்டில் நான் பேசணும்னு நினைச்ச விஷயம், என் குடும்பத்தில் ஏடிஎம்கே இருப்பான், டிஎம்கே இருப்பான், பிஜேபி இருப்பான், எல்லாருமே இருப்பான். நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம எல்லாம் உட்காரோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு இந்த கட்சி சார்ந்த பகைமைகளை நம்ம இதுவரை நமக்குள் வரவிட்டதில்லை. ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வேலை அஃபெக்ட் ஆயிருக்கு. சினிமாவிலிருந்து ஒரு சைடு வேலை, இப்போ நான் சினிமாவில் இருக்கிறேன், சினிமாவிலேருந்து ஒரு சைடு எடுத்து பேசுகிற ஆட்களுக்கு இந்த சைடு ஆட்கள் வேலை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகைமையான ஒரு அரசியல் இருக்கு இல்லையா. இப்போ இத்தனை நாள் தமிழ்நாடு பார்க்காத ஒரு அரசியல் களத்தை நீங்கள் ஏன் இன்னமும் உருவாக்கி அதை ஏன் இன்னமும் தீனி போட்டு வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பகை அரசியலை விட்டு கன்ஸ்ட்ரக்டிவா பீப்புளுக்கான பாலிடிக்ஸை பேச ஆரம்பிச்சா முதல்ல வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வரும். இப்போ வந்து என்னன்னா ஒரு 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 ஓவராலாக ஸ்டேட்டே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ல இருக்கிற ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கு. ஓவராலாக ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு எப்படி இந்த ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சியோ ஒரு நிலையில்லா ஆட்சியோ அந்த நிலையில்லா தன்மை வந்து நம்ம ஸ்டேட்டில் எல்லா இடங்கள்லையும் ஃபீல் பண்ண முடியுதுங்கிறத என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அதை விடுறதுக்கு முதல்ல வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் திமுகன்னு சொல்லாமல் உண்மையான பிரச்சனைகள் எங்கேருந்து ஆரம்பிக்குது, இந்த பிரச்சனைகள் நம்ம இப்போ என்ன பெட்டராக இருக்குது என்ன ஒஸ்ட்டாக இருக்குங்கிறத மக்களிடம் வாங்கள், மக்களிடம் பேச ஆரம்பிங்கள். தயவு செஞ்சு முடிஞ்சா ப்ரெஸ்ஸை கொஞ்சம் அட்ரஸ் பண்ண ஆரம்பிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே, நிறைவாக ஒரு கேள்வி, அதுக்கு நீங்கள் சுருக்கமாக பதில் சொன்னாலே போதும். ஓகே, இப்போ அடுத்த வர தேர்தலையோ இல்லை அடுத்த வர இடைத்தேர்தல் இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலையோ இப்போ இப்போ தாவேகா மேலே ஒரு சிறிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கின்ற விஷயங்களை சொல்லிட்டே வராங்க. மக்களிடையே வந்து சில அதிருப்திகள் இருக்கு. அது எங்கேயாவது எதிரொலிக்குமா? அவங்களுக்கு ஓட்டு வாய்ப்பு குறையுமா? இல்லை எங்கேயாவது தோற்கடிக்கப்படுமா? திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குமான்றதை மட்டும் நான் பார்த்த வரைக்கும் இப்போ நீங்களே பார்த்தீங்க, ஓட்டு போட்ட ஆட்களே வந்து இன்னைக்கு நிறைய பேர் அகெயின்ஸ்டா ஐயோ அங்கே இது பண்ணிட்டோமோ தப்பு பண்ணிட்டோமோன்னு போட ஆரம்பிக்கிறாங்க வைக்கிறோங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். டூ இயர்லி டு சே என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் 3 மாதத்தில் இந்த அளவுக்கு அதிருப்தியை சம்பாதித்த ஒரு கவர்மெண்ட் இருக்கான்னா கிடையாது. எந்த ஒரு கவர்மெண்ட்டும். ஏன்னா மக்களிடையே நிறைய கேள்வி இருக்குது. இப்போ கட்சிக்காரங்களை சார்ந்து கூட இல்லாமல் ஆமாம் பொதுவாக வெளியில் இருக்கிற மக்களே வந்து வெளியே தெரிவிக்கிறாங்க. அதனால தான் கேட்டேன். ஆமாம், ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு லாஸ் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாம் நல்லா தானடா போயிட்டு இருந்துச்சு, என்னடா ஆச்சு திடீர்னுங்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நல்லா இருந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம தேவையில்லாமல் போய் கெடுத்துட்டோமோ, அதாவது அரசனுக்கு ஆசைப்பட்டு புருஷனை விட்ட கதையாயிடுச்சோ அப்படிங்கிற. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மக்களிடம் இப்போ கேள்விகள் வந்து மனதில் வராமல் இல்லை. அது வந்து காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக அவர்கள் செய்த தவறுகளே அவர்கள் இந்த கட்டத்திலேயே சரி பண்ணிக்கிட்டா ஒரு நல்ல அரசியல் கட்சி கண்டிப்பாக நம்ம இன்னொரு விஷயத்த மறுக்க முடியாது. 10-15 வருஷமா என்னடா அது கொஞ்சம் ஒன்றும் சரியான அப்போசிஷன் இல்லையடா, ஒரு மாதிரி போரா போதேடா, ஐயாவும் அம்மாவும் இருந்தப்போ நமக்கு கலைஞர் ஐயா அவர்களும் அம்மாவில் இருந்தப்போ இருந்த ஒரு அந்த ஒரு பவர் இல்லையடான்னு நம்ம போனதில் அதிமுகவில் ஆக்டிவா இல்லை. ஸோ இப்போ நமக்கு திரும்பவும் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கு. பீப்புள் ஆர் அகைன் டாக்கிங் அபவுட் பாலிடிக்ஸ். அது முன்னாடி வந்துட்டு சோஷியல் மீடியா இல்லாமல் இந்த டீ கடை பெஞ்ச் மாதிரி இருந்தது. இப்போ சோஷியல் மீடியாங்கிறப்ப அது இன்னும் ஈஸியாக மாறி இருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, there's a lot of scope. அதாவது இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்க நல்லா பண்ணாங்கன்னா அது மக்களுக்கும் நல்லது. எங்களை மாதிரி ஒரு கட்சியில நாங்க செய்த தவறுகளை நாங்கள் திரித்து கொண்டு நாங்கள் ஓகே இந்த அளவு பண்ணி அவங்கள திருத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாங்களும் வந்து போட்டி போட்டு நாங்க இப்போ திமுக சைடுல என்ன பண்ணுவாங்க, அப்போ ஐயோ இவன் இவ்வளவு பண்ணிட்டானா, ஒரு ஹெல்த்தி பாலிடிக்ஸ், அந்த ஒரு ஹெல்த்தி பாலிடிக்ஸா இதை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதற்கான வாய்ப்புகளை ஓபன் பண்றது முழுக்க தாவேக்காவினர் கையிலும் அவருடைய ஆதரவாளர்கள் கையிலும். இந்த பாலிடிக்ஸை இன்னமும் வந்துட்டு கெட்டவாத பேசிக்கிட்டு நாங்க வர்ச்சுவல் அபியூசர்ஸா தான் இருப்பீங்களா, இல்ல உண்மையாவே நீங்க வர்ச்சுவல் வாரியர்ஸா கரெக்டான கேள்விகளை போடுறது, உங்க கவர்மெண்ட்டை நீங்க கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம அதையும் சேர்த்து எங்க அப்போசிஷன் இன்னமும் நீங்க அப்போ அப்படி பண்ணீங்கல்ல இப்போ இப்படி பண்ணீங்கல்ல அப்படிங்கிறத தாண்டி நீங்க கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. அதுவும் நீங்க கேட்காதீங்கன்னு நாங்க சொல்லலை. பட் அதை தாண்டி இன்னைக்கு சிச்சுவேஷன்ல இதை பண்ணியிருக்கலாமே. இப்போ ஒண்ணுமே இல்லை, நம்ம முதல்ல பேசின மாதிரி இந்த கொலை விஷயத்துல லா அண்ட் ஆர்டர் விஷயத்துக்கு ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கணுமே விஜய் அப்படிங்கிற ஒரு பேசிக் கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ அந்த கேள்வியாவது தயவு செய்து கேளுங்கள் என்பது மட்டும்தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகேங்க, பல்வேறு விஷயங்கள் உங்க நேரத்தை ஒதுக்கி முக்கியமாக விளக்கம் அளிச்சிங்க. ரொம்ப நன்றி. நன்றி.